friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பேப்பர் ஸ்மாஷ் தான். பேப்பர் ஸ்மாஷ் என்ன ஒண்ணும் இல்ல. என்னடா இவன் இது கையில வச்சிருக்கான்னு பாக்குறீங்களா? இதுல வந்து நம்ம தண்ணியில போட்டு எல்லாம் ஒரு மாதிரி இதை வச்சு நம்ம வந்து ஒரு டால் மாதிரி பண்ண போறோம். வாங்க பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ணணும்னா இதை லைட்டா பிச்சு ஒரு பவுலுக்குள்ள போடணும். ஃபைனலாக நான் வந்து எல்லாத்தையும் பிச்சு போட்டேன். இதில் தான் உங்களுக்கு ஒன்றும் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் நியூஸ் பேப்பர்லேயும் பண்ணலாம். அது வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா தண்ணி போட்டு ஊற வச்சுட்டு அதை வந்து நீங்கள் மிக்சியில் அரைக்கணும். அதுக்கப்புறமா அது வந்து உருண்டியாக பண்ணி ஒரு மாதிரி டால் மாதிரி பண்ணணும். வாங்க இப்போ நான் இதை வந்து அபிஷேகம் பண்ண போகிறேன். இதை வந்து நம்ம இப்போ நல்லா டிப் பண்ணிக்கலாம். இது அப்படியே நல்லா ஊறணும். நான் வந்து காட்டுறேன் இது எந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வரணும்ட்டு. கொஞ்ச நேரம் அப்படியே விட்டிங்கன்னா அதுவே ஊறிடும். நான் கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணதுனால நான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது பேப்பர் மாதிரி மிக்சியில் அரிக்க தேவையில்லன்னு நினச்சோம். இது தண்ணியிலே ஊறிடும் நினச்சோம், பட் ஊறவே இல்லை. ஸோ நம்ம இதையும் வந்து மிக்சியில் போட்டு வச்சிடலாம். நாங்கள் வந்து இது ஸ்குவீஸ் கூட பண்ணி பார்த்தோம், பட் இட்ஸ் நாட் ஒர்க்கிங். ஸோ வந்து நம்ம இப்போ மிக்சியில் போட்டால் காய்ஸ் அப்புறம் மிக்சியில் போட்டு வச்சதுக்கப்புறமா அதோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்குது. பார்க்க அப்படியே களிமண் மாதிரி இல்லை. இப்போ வந்து நம்ம வந்து ஃபெவிகால் போட்டு வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து ஐஸ்கிரீம் ஷேப் வேலைக்கு ஆகாதனால சர்ஜரி பண்ண போகிறோம். சும்மா சொன்னேன். ஃபெவிகாலில் கை வைக்கிறது வந்து ரொம்ப டேஞ்சரஸ். ஸோ அதனால தான் நான் க்ளவுஸ் போட்டுருக்கிறேன். ஃபெவிகால் போட்டு நல்லா இது மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம ஷேப்பிங் தான் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து லைட்டாக ட்ரை பண்ணுறேன் கரெக்டாக ஷேப் வருதான்ட்டு. காய்ஸ் சூப்பராக ஷேப்பிங் வருது காய்ஸ். இங்கே பாருங்க. இந்த மாதிரி பண்ணி நம்ம ஸ்டிக் பண்ணுவோம். இது ஃபெவிகால் எதுக்கு போட்டோம்னா இது வந்து நல்லா ஒட்டிக்கணும். ஸோ வந்து நம்ம ஃபெவிகால் ஆட் பண்ணோம்னா ஒட்டிக்கும்ல. ஸோ வந்து நம்ம ஃபெவிகால் ஆட் பண்ணி நம்ம இந்த மாதிரி உருண்டியாக அப்படியே டெடி பேர் மாதிரி. இப்போ உங்களுக்கு டெடி பேர் ஷேப் தெரியும்ல, அதோட வயிறு அதோட காலில் அந்த மாதிரி பண்ணணும். என் கையெல்லாம் பாருங்க. வா லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா லைட்டாக எனக்கு வந்து வாட்டரியாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஸோ நான் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து இது நான் ஷேப்பிங் பண்ணும்போது மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் அட்லாஸ்ட் நான் ஏதோ ஒன்று பண்ணி இந்த ஷேப் கொண்டு வந்துட்டேன். ஸோ வந்து இது வந்து காய விடணும். இது எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு எனக்கு தெரில, பட் நான் வந்து டைமை மென்ஷன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இந்த க்ளவுஸ் வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலி இது வந்து ஒரு மாதிரி ரஃப் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வாட்டரியாக இருக்குதுன்னு சொன்னல, அதனால நான் மிக்ஸ் பண்ணியிருந்தேன்ல. இப்போ பாருங்கள் இந்த ஃபிங்கர்ஸ்லாம் இருக்குதுல்ல இந்த க்ளவுஸில், அது ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்குது. நல்லா இருக்குது பார்க்க. ஐ மீன் காய்ஸ் நாங்கள் நினச்ச மாதிரி 2 to 3 ஹவர்ஸ்லலாம் அது வரல. 2 to 3 days ஆயிடுச்சு காய்ஸ். அதுவும் வெயிலில் காய வச்சு தான். நாங்கள் பண்ண பெரிய மிஸ்டேக் வந்து வாட்டர் வந்து நிறைய இருந்தது தான். அது நீங்கள் வந்து நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஃபெவிகாலும் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போடுங்க. இதோட ரிசல்ட் இப்படி தான் காய்ஸ் வந்தது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்தது. என் சிஸ்டர் பிடிச்சின்னுக்கிறா பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி